அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் மற்றும் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான அப்டேட்ஸுமே ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்ற ஃபுல் வியூ எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, டிரைவர் போஸ்ட்டுக்கான அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓட்டுநர் அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையில், அதாவது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அடுத்த கட்டமாக ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதாவது டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24/2/2025 திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா 8:30 பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் அப்படின்றது இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணால் அதேமாதிரி 25ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ 8:30 பேட்ச் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் அதேமாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்றது பாருங்கள். 26ஆம் தேதிக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக இதில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அவங்களுடைய வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தற்காலிகமாக பட்டியலிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் தங்களது ஓட்டுநர் திறனறிவு தேர்விற்கான நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் ஓட்டுநர் திறனறிவு தேர்வு நடைபெறும் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு மொபைல்லேயுமே மெசேஜ் பண்ணுறது வந்திருக்கும். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிடுங்க உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ தேர்வர்கள் ஓட்டுநர் திறனறிவு தேர்விற்கு வரும்பொழுது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதன் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்களையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்டிங் எல்லாமே கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணீங்களோ ஸோ அது எல்லாமே நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பார்வைத்திறன் தகுதி சான்றிதழ், அதாவது ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா மாதிரியை தேர்வுகள் பதிவிறக்கம் செய்து அரசு கண் மருத்துவரிடம் கண் பரிசோதனை செய்து விண்ணப்பதாரின் புகைப்படம் மற்றும் அரசு கண் மருத்துவரின் கையொப்பம் அலுவலக முத்திரையுடன் கூடிய தகுதி சான்றிதழ் பெற்று அச்சான்றிதழை ஓட்டுநர் திறனை தேர்வுக்கு வரும்போது கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்மெட் அப்படின்றத அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ ஃபிட்னஸ்க்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த ஐ ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கொண்டு வரணும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கட்டாயம் கொண்டு வரணுன்றிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் சைன் வாங்கிடுங்க. அதேமாதிரி அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு எக்காரணத்தை கொண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகுதி 3.1.2 கொடுத்துருக்காங்க. ஸோ சான்றிதழ் தேர்வுகள் கொண்டு வர தவிர அனுமதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சான்றிதழ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மேலும் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான கால நீட்டிப்பு கண்டிப்பாக வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பர் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துக்கோங்க. இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரியென அறிந்த பிறகு அவர்கள் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் முதல்ல உங்களை டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்றது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கே அலோவ் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் செக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக கொண்டு போயிருங்க. ஸோ அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்க்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஜிஹெச்சில் இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சைன் வாங்கிட்டு அதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. தற்காலிகமாக பட்டியலிடப்பட்டவர்கள் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு அழைக்கப்படுவதாலே அவர்கள் பணிக்கான எவ்வித உத்தரவாதம் மற்றும் உரிமை கூற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா இதை பேஸ் பண்ணி அடுத்த ஃபைனல் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து என்ன அப்டேட் இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சம் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணக்கான அந்த ரீசன் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய பேர், என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அது என்ன ரீசன் அப்படின்றது பார்த்துக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப்மே பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்டேட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ 3 விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகிரி வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ கேட்டகிரி வைஸ் என்ன கட் ஆஃபில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ண அப்படின்ற டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 அப்டேட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நீங்கள் அந்த லிங்க் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலுக்கு எப்போ தான் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து விதமான அப்டேட்களையும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.